நள்ளிரவு நேரம். வீடு முழுவதும் இருள் சூழ்ந்திருக்க கவின் தனது காரை வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான். வழக்கம் போல அன்றும் அவன் மது அருந்திருந்தான். ஆம், கவின் தனது கடந்த கால நினைவுகளை மறக்க தினமும் குடிப்பான். தள்ளாடியபடியே நேராக தன் அறைக்கு சென்றவன் கட்டிலில் அப்படியே சோர்வாக சரிந்தான். அவனது கண்கள் தூக்கத்தில் அடைபட்டாலும் அவனது மூளை கடந்த காலத்தின் வழிகளை நோக்கி அவனை இழுத்துச் சென்றது. கவின் சிறுவனாக இருந்த அந்த பருவம்தான் அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பு முனை. கவின் தன் தாயை இழந்தது கவிதா பிறந்த அந்த தருணத்தில்தான். தாயின் அரவணைப்பு இல்லாமல் தவித்த அந்த சிறுவனுக்கு ஆறுதலாக இருந்தது அவனது தந்தை ரகுராம் மட்டும்தான். ஆனால் அந்த நிம்மதியும் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. கவினின் தந்தை ரகுராம் இரண்டாவது திருமணம் செய்து மங்கை என்பவரை வீட்டிற்கு அழைத்து வந்தார். மங்கைக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருந்தான். இதையெல்லாம் தாண்டி மங்கையை ரகுராம் தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டது கவினுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆரம்பத்தில் ஒரு வருடம் மங்கை மிகவும் நல்லவள் போல் நடித்து கவிதாவை நன்றாகவே பார்த்து கொண்டாள். ஆனால் அது வெறும் முகமூடிதான் என்பது போக போக தெரிய வந்தது. மங்கை தன் இரண்டாவது பிள்ளையாக ஒரு பெண் குழந்தையையும் பெற்றெடுத்தாள். அதன் பிறகு கவினின் தந்தை ரகுராம் தொழில் நிமித்தம் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்றார். அவர் கண் பார்வைக்கு பின்னால் இருந்த அந்த இடைவெளியை மங்கை சரியாக பயன்படுத்தி கொண்டாள். அப்போதுதான் மங்கையின் உண்மையான சதிமுகமும் அவள் இந்த வீட்டிற்கு வந்ததற்கான காரணமும் கவினுக்கு புரிந்தது. மங்கை பணத்திற்கும் சொத்திற்கும் ஆசைப்பட்டு மட்டும்தான் தன் தந்தையை திருமணம் செய்து கொண்டாள் என்பதை அவன் உணர்ந்தான். தந்தை வெளிநாட்டில் இருந்த அந்த நாட்களில் மங்கை கவிதாவை ஒழுங்காக பார்த்து கொள்ளவில்லை. அவளை அடிப்பதும் கொடுமைப்படுத்துவதும் தொடர்ந்தது. அது மட்டுமின்றி ரகுராமின் மொத்த சொத்தையும் தன் சொந்த குழந்தைகளுக்கு மட்டுமே சேர்த்து வைக்க வேண்டும் என்ற பேராசையில் அவள் செயல்பட்டாள். இதையெல்லாம் தன் கண்களால் பார்த்து துடித்த கவின் தாயை இழந்த தங்கை கவிதாவை தன் சொந்த குழந்தையைப் போல தாங்கி பிடித்து பார்த்து கொண்டான். தாயின் அன்பு கிடைக்காமல் இயங்கிய கவிதாவை அரவணைத்து வளர்த்தது கவின்தான். இந்த சூழ்நிலையை உருவாக்கிய தன் தந்தையின் மீதும் மங்கையின் மீதும் அவனுக்கு இருந்த வெறுப்பு நாளுக்கு நாள் வளர்ந்தது. தந்தையின் மீது அவனுக்கு இருந்த மரியாதை மொத்தமாக செத்து போனது. யாருடைய உதவியும் இல்லாமல் தன் சொந்த முயற்சியிலும் கடுமையான உழைப்பிலும் படித்து முன்னுக்கு வந்தான் கவின். தன் சொந்த காலில் நின்று ஒரு கம்பெனியை தொடங்கி இன்று அதை நம்பர் 1 இடத்திற்கு கொண்டு வந்து வெற்றியாளனாக நிற்கிறான். இப்போது பல நிறுவனங்கள் இவனை கண்டாலே நடுங்குவார்கள். அவன் தனது தங்கையை ஒரு குழந்தையைப் போல பார்த்து கொண்டே இருப்பான். ஆனால் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அவன் உருவாக்கினாலும் அவனுக்குள் ஒரு பெரிய வலி இருந்தது. தாயின் அன்பு கிடைக்காமல் பாசத்திற்காக எப்போதும் ஏங்கி தவிக்கும் தன் தங்கை கவிதாவின் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு நெஞ்சடைக்கும். தான் ஒரு தாயாக இருந்து அவளை பார்த்து கொண்டாலும் ஒரு தாயின் அரவணைப்பை தன்னால் முழுமையாக தர முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சியும் வருத்தமும் அவனுக்குள்ளேயே அவனை வாட்டி வதைத்தது. இதற்கிடையில் சரியாக 10 ஆண்டுகள் கழித்து ரகுராம் வெளிநாட்டிலிருந்து இந்தியா திரும்பினார். தன் பிள்ளைகளின் தற்போதைய நிலையையும் மங்கையின் சுயநலத்தால் அவர்கள் பட்ட வேதனையும் பார்த்து அவர் மனமுடைந்து அழுதார். தான் செய்த தவறை நினைத்து அவர் கதறினாலும் மங்கையின் கட்டுக்கோப்பில் இருந்ததால் அவரால் மங்கையிடம் எதிர்த்து பேச முடியாத ஒரு இயலாமை நிலையில்தான் அவர் தவித்தார். கட்டிலில் கண்மூடி படுத்திருந்த கவினின் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கன்னத்தில் விழுந்தது. கடந்த காலத்தின் அந்த புண்பட்ட வடுகள் அவனது கோபத்தை இன்னும் அதிகமாக்கின. எதற்கும் யாருக்கும் தலைவணங்காத முரட்டு மனிதன் மனதில் தங்கையின் மீதான பாசமும் தந்தையின் மீதான கோபமும் என்றும் அப்படியே இருந்து கொண்டிருந்தது. கடந்த காலத்தின் கோபமும் கவிதாவின் ஏக்கமும் அவன் மூளையை சுழன்றடித்து கொண்டிருக்க திடீரென அந்த மது மயக்கத்திலும் அவன் கண்முன்னே ஒரு உருவம் நிழலாடியது. அதே கோபமும் எரிச்சலும் நிறைந்த அவனது மனத்திற்குள் சட்டென்று ஒரு பூவை போல ஐஸ்வர்யாவின் முகம் வந்து நின்றது. ஆம், சரியாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கடற்கரையில் நடந்த சம்பவம் அவன் நினைவுக்கு வந்தது. அன்று அந்த கடலோரத்தில் அவளை முதலில் பார்த்தான் கவின். அவள் சிரித்த அந்த அழகும் சுற்றி இருப்பவர்களிடம் அவள் காட்டிய அன்பும் அவளது பாசமுமான உள்ளமும் அவனது முரட்டு மனதை ஒரே நொடியில் ஈர்த்தது. யாரையும் எளிதில் நெருங்கும் விடாத கவினின் இதயத்தில் அன்றுதான் ஐஸ்வர்யாவின் மீது காதல் துளிர்க்க தொடங்கியது.
அவள் மீது காதல் பிறந்து அவளை பற்றி தெரிந்து கொள்ள அவன் முயன்ற அந்த கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் மாயமாய் மறைந்து விட்டாள் ஐஸ்வர்யா. அதன் பிறகு எவ்வளவோ தேடியும் அவளை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் அவளது அந்த சிரிப்பு முகம் மட்டும் அவனது நெஞ்சில் ஆழமாக பதிந்து விட்டிருந்தது. இப்போது மதுவின் மயக்கத்திலும் அந்த அழகான முகம் அவனது நினைவில் வந்து போவது அவனுக்கு ஒரு விதமான அமைதியை கொடுத்தது. ஆனால் 2 வருடங்களாக தேடிய அந்த பெண் நாளை மறுநாள் வேறொருவனுக்கு மணமகளாக போகிறாள் என்ற உண்மையும் அவளது அந்த திருமண பேச்சும் தான் கவினின் மொத்த கோபத்தையும் இன்னும் பல மடங்காய் கிளப்பப் போகிறது என்பது அவனுக்கு அப்பொழுது தெரியாது. மறுநாள் காலை ஐஸ்வர்யா மன அழுத்தம் நிறைந்த ஒரு வழியில் எழுந்தாள். அப்பொழுது அவளின் அறையின் கதவை திறந்து உள்ளே வந்தார் தேவி. காஃபி கப்புடன் அவளின் முகம் வாடி இருப்பதால் பேசத் தொடங்கினார். ஐஸ்வர்யா, வேற வழி இல்லை, உங்க அப்பா முடிவு மாற்ற முடியாதுடா, என்னை மன்னிச்சிடு, உனக்காக எதுவும் பேச முடியல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காலேஜ் போயிட்டு 1 வீக் லீவ் சொல்லிட்டு வாமா, அப்பா தான் சொல்ல சொன்னாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. அவளும் வேற வழியின்றி காலேஜுக்கு கிளம்ப போயிட்டா. மறுநாள் காலை நேற்றிரவு குடித்த போதையின் மிச்சம் தலையில் லேசாக வலிக்க குளித்துவிட்டு அலுவலகத்திற்கு அணியும் உடையில் தயாராக நின்றான். டையை சரி செய்து கொண்டிருக்கும் போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது. உள்ளே வா என்றான் கவின் குரலில் எந்த சலனமும் இல்லாமல். கதவை தள்ளி கொண்டு உள்ளே வந்தாள் கவிதா. அவளை பார்த்ததும் கவினின் முகம் சட்டென்று மாறியது. அவனது அந்த முரடத்தனமான கோப முகமெல்லாம் எங்கேயோ போய்விட்டது. லேசான ஒரு புன்னகையோடு அவளை நெருங்கினான். என்ன கவி, காலங்கத்தால என்ன பார்க்க வந்திருக்க? ஸ்கூலுக்கு கிளம்பலையா என்று பாசமாக கேட்டான். கவிதா கட்டிலின் ஓரத்தில் சோகமாக உட்கார்ந்தாள். அண்ணனை பார்த்து கொண்டே பேச ஆரம்பித்தாள். அண்ணா, நான் உன்னை கேட்கட்டுமா? நீ எப்போதான் கல்யாணம் பண்ணிக்க போற? உனக்கு இப்போ வயசு 26 ஆகுது தெரியுமா? சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு யாரையாவது வீட்டுக்கு ஒரு கூட்டிட்டு வா அண்ணா. கவின் லேசாக சிரித்து கொண்டு, என்ன திடீர்னு கல்யாணம் பற்றி பேசுகிற? உனக்கு ஸ்கூலுக்கு நேரமாகல என்றான். இல்லைண்ணா, சும்மா தான். நேற்று ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஃபன் பாக்ஸில் என்ன கொண்டு வந்திருந்தாங்க தெரியுமா? அவங்க அம்மா கையால் செஞ்சு சூடாக லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டு அனுப்புவாங்க. ஆனால் நான் மட்டும் இந்த ஷெஃப் செஞ்சு வைக்கிறது தான் டெய்லி பாக்ஸில் கட்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்கூலில் எல்லாரும் அம்மா கை பக்குவம்னு சொல்லி சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஒருவேளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணி வீட்டுக்கு வந்தா அவங்க எனக்கு இதெல்லாம் செஞ்சு தருவாங்கல்ல என்று கண்களில் ஒரு சிறு ஏக்கத்தோடு கேட்டாள். கவிதாவின் அந்த பேச்சை கேட்டதும் கவினின் நெஞ்சு அடைத்து விட்டது. தாயின் அன்பு கிடைக்காமல் தன் தோழிகளை பார்த்து இவள் ஏங்குவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மங்கை இந்த வீட்டில் வந்து உட்கார்ந்ததிலிருந்து இவளுக்கு செய்ய வேண்டிய தாய்ப்பாசம் எதையுமே அந்த பெண் சரியாக செய்தது கிடையாது. எல்லாவற்றையும் கவின்தான் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கவிதாவின் தலையில் கை வைத்து மென்மையாக தடவி கொடுத்தான் கவின். இதுக்காகவா காலங்கத்தால மூஞ்சி எப்படி வச்சிருக்க? ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்லாம் என்ன பெருசு? நான் வேணா இன்னைக்கு ஈவினிங் உனக்கு பிடிச்சதெல்லாம் ஹோட்டலில் பார்சல் வாங்கிட்டு வரட்டுமா? போ,
டைம் ஆகுது பாரு, கிளம்பு ஸ்கூலுக்கு என்று சமாளித்தான். வெளியே சிரித்த முகமாக கவிதாவை அனுப்பி வைத்தாலும் அவனுக்குள்ளே அந்த ஆத்திரம் மீண்டும் கொப்பளித்தது. தங்கைக்கு ஒரு தாயின் அன்பை கூட கொடுக்க முடியாமல் இந்த உலகத்தில் நான் என்ன பெரிய சாதனை செய்துவிட்டேன் என்று நினைத்தவன் மனம் கனத்தது. ஒரு மீட்டிங்காக அவன் ஐஷு காலேஜுக்கு வர, அப்போது அவன் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வர, கரெக்டா ஐஷு வெளியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வருகிறாள். அவன் அவளை 2 ஆண்டுகள் கழித்து பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறான். ஆனால் அவன் உடனடியாக அவளை உற்று பார்க்கும்போது அவள் முகத்தில் முன்பு தான் பார்த்த அந்த புன்னகை இல்லை. தனது இருக்கைக்கு திரும்பிய கவினின் மனதுக்குள் அந்த சந்திப்பு பெரும் அலையை உருவாக்கியது. அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. உடனடியாக தன் அறைக்கு வெளியே நின்ற பிஏவை அழைத்தான். உடனே அந்த பொண்ணு யாரு, எந்த டிபார்ட்மெண்ட், ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு 1 ஹவரில் தெரிஞ்சாகணும் ஓ என்று தன் வழக்கமான அதட்டலான குரலில் உத்தரவிட்டான். சொன்னபடியே அரை மணி நேரத்திற்குள் தகவல்களுடன் கவினின் கேபினுக்குள் நுழைந்தான் அந்த பிஏ. சார், நீங்கள் கேட்ட பொண்ணு டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுதான். அவங்க பேர் ஐஸ்வர்யா, வயசு 19, காலேஜ் 2nd இயர் படிக்கிறாங்க. குடும்பத்தை பொறுத்தவரை அப்பா சுரேஷ், அம்மா தேவி, அண்ணன் மித்ரன், அண்ணி தாரணி எல்லாரும் இருக்காங்க சார் என்று மூச்சு விடாமல் சொன்னான். அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கவினின் முகம் அடுத்த வரியை கேட்டதும் உறைந்து போனது. சார், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வாரம் இவங்களுக்கு கல்யாணம். பிஏ சொன்னதை கேட்ட கவினின் கண்கள் சிவந்தன. உடம்பில் உள்ள ரத்தம் எல்லாம் கொதித்து மேலேறியது. என்ன சொன்ன? கல்யாணமா? யாருக்கு என்று அவன் கவினின் குரலில் ஒரு ஆக்ரோஷம் தெரிந்தது. சார், ரோஹன் ஒரு பையனுக்கும் இவங்களுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் சார். வர்ற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். ரொம்பவே வேகமாக கல்யாணத்தை முடிக்க பார்க்குறாங்க சார். அது மட்டும் இல்லாமல் அந்த ரோஹன் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் ஷாக் ஆவீங்க சார். நம்ம கம்பெனிக்கிட்ட பல முறை மோதி அடி வாங்கின அந்த ரோஹன் குரூப்புடைய பையன்தான் அவன். அவனுக்கும் உங்களுக்கும் எப்போவுமே ஆகாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார். மேசையின் மீது கவினின் கைகள் பலமாக இடித்த சத்தம் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. அவனது கண்கள் கோபத்தில் தீப்பற்றி கொண்டது. பிஏ சற்று தயங்கப்படியே, சார், ஐஷு மேடம்க்கு இந்த திருமணத்தில் துளி கூட விருப்பம் இல்லைதாம் சார். அவங்க வீட்டில் வலுக்கட்டாயமாக தான் இதை திணிக்கிறாங்க சார் என்று சேர்த்து சொன்னான். அதை கேட்டதும் கவினின் கோபம் எல்லையை மீறி பொங்கியது. 2 வருடங்களாக தான் உயிராக தேடிய பெண் இன்னொருவனுக்கு மனைவியாக போகிறாள் என்ற உண்மையும், அவளுக்கு விருப்பமே இல்லாமல் இந்த திருமணம் வலுக்கட்டாயமாக திணறடிக்கப்படுகிறது என்பதையும் புரிந்து கொண்ட கவின் குதித்தெழுந்தான். எனக்கே கிடைக்காதவள் இன்னொருவனுக்கு மனைவியா? அதுவும் அவளுக்கு பிடிக்காம இந்த திருமணம் நடக்குதா? நடக்க விட மாட்டேன் என்று ஆவேசமாக கத்தினான். இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா பிடிக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாய்ஸ் மியூட் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமா வேணாமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் போட்ட வீடியோஸ்க்கு நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. Thank you so much for your all the love and supports.